லாஸ்ட் கிளாஸ் வீடியோவில் நம்ம அர்னிஸ் ஈக்குவேஷன் பற்றி பார்த்தோம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அந்த அர்னிஸ் ஈக்குவேஷன் ரிலேட்டடான 2 ப்ராப்ளம் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க, எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அதுக்கான சொல்யூஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க, எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி. இதனால ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த ஸ்டெப்ஸ் கொஞ்சம் புரியல அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதேமாதிரி இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம்லாம் இருக்கு இல்லையா, அதாவது எக்ஸாம்பிள் 4.10 and 4.11 நான் சொல்கிறது. அதில் இந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம்லாம் எப்படி பண்ணியிருக்காங்கன்றது புரியலன்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இந்த 4.11 பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸில் கொஞ்சம் புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆன்சர் எப்படி வருதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு இருந்தீங்க. ஸோ இதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். டெக்ஸ்ட் புக் அப்படியே வச்சு நான் நடத்த போகிறதில்ல, தனியாக நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். மோஸ்ட்லி இது ரொம்ப சிம்பிளான அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணுறது. இருந்தாலும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுல கஷ்டமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ அவங்க மட்டும் இதை பாருங்கள், கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையாது, ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். கொஸ்டின் போய்டுவோம். இப்போது இல்லை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் 4.10 பார்த்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா கொஸ்டின், the rate constants of a reaction at 500 Kelvin and 700 Kelvin are 0.02 per second and 0.07 per second respectively. Calculate the values of EA and A அப்படின்னு சொல்லிட்டாங்க. Calculate the values of EA and A. அவங்களை நம்ம கால்குலேட் பண்ண சொல்கிறது இதுதான். எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் அர்னிஸ் ஃபேக்டரை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ரேட் கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம கொடுத்துட்டாங்க. என்ன டெம்பரேச்சர் அப்படின்னா 500 Kelvin and 700 Kelvin. ரேட் கான்ஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 0.02 per second, 0.07 per second, ஓகேவா? அப்படின்னா டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 500, 700 அப்படின்னு இது வந்து T1 எடுத்துக்கலாம், இதை நம்ம T2 எடுத்துக்கலாம், இதை கான்ஸ்டன்ட் K1 எடுத்துக்கலாம், இதை K2 எடுத்துக்கலாம், ஓகேவா? நமக்கு ஃபார்முலா தெரியும் அர்னிஸ் கான்ஸ்டன்ட், அர்னிஸ் ஈக்குவேஷன்லேருந்து என்ன ஃபார்முலா, log K2 by K1 is equal to EA divided by 2.303 into R, then T2 minus T1 divided by T1 into T2, ஓகேவா? இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதில் வந்து K2 K1 அப்படிங்கிறது இருக்குது, T1 T2 இருக்குது, சரியா? EA கால்குலேட் பண்ண போகிறோம், தென் அர்னிஸ் ஃபேக்டர் இருக்கு இல்லையா A, அதையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இதை முடிச்சதுக்கப்புறம் அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம log K2 by K1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா K2 என்ன 0.07 divided by 0.02, ஓகேவா, is equal to EA divided by 2.303 into R அப்படிங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட் இல்லையா, கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314, then T2 minus T1 அப்படிங்கிறது என்ன 700 minus 500 divided by 500 into 700, ஓகேவா? இப்படி தான் நம்ம எடுத்து சால்வ் பண்ணுவோம். இப்போ நம்ம டிவைட் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம டிவைட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா லாக் என்ன வருது அப்படின்னா லாக் இன்ட்டு 3.5, லாக் 3.5 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு EA டிவைடட் பை 2.303 into 8.314 கேஸ் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா 19.147 இதில் மல்டிப்ளிகேஷன் பண்ணுது. நெக்ஸ்ட்டு இது நமக்கு தெரியும் 700 minus 200 divided by 500 into 700 பார்த்திங்க அப்படின்னா அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 5.714 into 10 power minus 4, அதாவது இது மைனஸ் பண்ணி இது மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிவைட் பண்ணி கிடைக்கக்கூடிய ஆன்சர் இது, சரியா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு இந்த லாக் வேல்யூ 3.5 நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 0.544 வருது. லாக் 3.5 பார்த்தீங்கன்னா 0.544 வருது. ஈக்குவல் டு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு EA, நெக்ஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணு EA இன்ட்டு இந்த 5.714 இன்ட்டு 10 power minus 4 டிவைடட் பை 19.147 வந்துடும், ஓகேவா? ஸோ இது நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வர்றது. அடுத்து என்ன செய்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் மேத்தமெட்டிக்கலாக ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணுறோம். இவரை நம்ம லெஃப்ட்டில் கொண்டு வந்துடுறோம். அப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்காங்க இந்த EAலாம், ஓகேவா? அதே மாதிரி இவரும் பார்த்தீங்கன்னா 0.544 அப்படியே தான் இருக்காங்க. இவர் வரும்போது அப்படியே டேர்ன் ஆகும் இல்லையா, எப்படி வராங்கன்னா 19.147 டிவைடட் பை 5.714 இன்ட்டு 10 power minus 4 இருக்காங்க, ஓகேவா? அப்படியே அப்படியே கொஞ்சம் சேஞ்ச் ஆகுறாங்க, 19.14 மேலே போயிடுறாங்க, 5.714 into 10 power minus கீழே வந்துடுறாங்க. இதே கூட நம்ம இன்னும் கூட எப்படி எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா EA is equal to 0.544 into 19.147
divided by 5.714 into 10 power minus 4 கொண்டு வந்துடலாம் இல்லையா? அதே தான் நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும். இஸ் ஈக்குவல் டு இதானே, ஸோ அதை அப்படியே இங்கே கொண்டு வந்துடும். அப்படி பார்த்தீங்கன்னா இஏ வேல்யூ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போமா? ஸோ இதை டிவைட் பண்ணி மல்டிப்ளிகேஷன் பண்ணால் எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 18230.8 இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடியது. எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் பார்த்தீங்கன்னா 18230.8 நமக்கு. ஓகேவா? அது ஜூல்ஸில் கிடைக்கும், பொதுவாக ஜூல்ஸ் பர் மோலில் கிடைக்கும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் ஓகே, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து அரினியஸ் ஃபேக்டர் நமக்கு வேணும் இல்லையா? நமக்கு பொதுவாக தெரியும் K = என்ன சொல்லுவோம், அரினியஸ் ஃபேக்டரில் AE⁻ சொல்லுவோம். இதான் ஃபார்முலா, அரினியஸோடைய ஈக்குவேஷன் நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ இதுபடி நம்ம இப்போ சால்வ் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா இந்த அரினியஸ் ஃபேக்டரில் EA/RT இருக்காங்க இல்லையா, அதை நம்ம கொண்டு வந்துடுவோம். பார்த்தீங்கன்னா கே அப்படிங்கிறது யார் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஸ்டார்டிங்கில் இந்த கான்ஸ்டன்ட் இருக்குது இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு கான்ஸ்டன்ட் 0.02 இருக்காங்க இல்லையா, அவங்கள எடுத்துப்போம் கேவை. ஓகேவா? ஏன்னா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் எடுத்தாகணும். ஸோ 0.02 அவர் எடுத்துப்போம் கே வேல்யூவா. ஏ அப்படிங்கிறது நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் இதுக்கப்புறம் தான். ஸோ எக்ஸ்போனென்ஷியல் இ பவர் பார்த்தீங்கன்னா -CA அப்படின்னா இந்த வேல்யூ தான், -18230.8 டிவைடட் பை கேஸ் கான்ஸ்டன்ட் என்ன 8.314 இன்ட்டு டெம்பரேச்சர் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா 500 எடுத்துக்கிறோம். ஏன்னா கான்ஸ்டன்ட் K1க்கு வந்து டெம்பரேச்சர் T1 பார்த்தீங்கன்னா 500 தான். இங்கே பாருங்கள் 500 கொடுத்துருக்கா. ஸோ அந்த டெம்பரேச்சரை நம்ம எடுத்துப்போம் இன்ட்டு 500. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம அடுத்த ஸ்டெப் போவோம். ஸோ 0.02 இஸ் ஈக்குவல் டு ஏ இ பவர் நமக்கு என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது -18230.8 டிவைடட் பை 8.314 into 500 பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா -4.38 கிடைக்குது. அல்லது இதை எப்படி சொல்லலாம் அப்படின்னா -4.4ன்னு கூட சொல்லலாம். ஏன்னா எதுக்கு இதை நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம இந்த e⁻⁻xக்கு கிளாக் ஸ்டேபிள் யூஸ் பண்ணி நம்ம அதில் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் பார்ப்போம். அப்போ தான் நமக்கு இந்த எக்ஸ்போனென்ஷியலுக்கான ஆன்சர் கிடைக்கும். அதுக்கு பிறகு தான் இவரை கொண்டு வந்து நம்ம டிவைட் பண்ண முடியும். இதில் தான் கொஞ்சம் நிறைய பேருக்கு புரியலன்னு சொன்னீங்க. அது இந்த கிளாக் ஸ்டேபிள் யூஸ் பண்ணுறோம், லாக் பார்க்கக்கூடிய கிளாக் ஸ்டேபிள் இருக்கு இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த ஆன்சர் கிடச்சிரும். அதாவது e⁻−4.38 இந்த e⁻−4.38ங்கிறது நம்ம டிவைட் பண்ணோம் இல்லையா, அதாவது EA/RT இருக்கு இல்லையா, அது டிவைட் பண்ண பிறகு கிடைச்சது தான் -4.38. இந்த -4.38 அல்லது 4.4ன்னு எடுத்துக்கலாம். நம்ம 4.3ங்கிறது 4.4ன்னு சொல்லலாம் இல்லையா, ஸோ அப்படியே எடுத்துப்போம். இந்த 4.4 என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாக் ஸ்டேபிளில் எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் சொல்லி பேஜ் நம்பர் 32 இருக்குது பாருங்கள். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு e⁻−x எடுத்துக்கோங்க. அதேமாதிரி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த 1 2 3 பாயிண்ட் சம்திங்கில் கொடுத்துட்டே வருவாங்க. அதில் பார்க்கும்பொழுது 4.4ல் கரெக்டாக எக்ஸ்போனென்ஷியல் e⁻−xல் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னா, அதில் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மில் 0.012 கிடைக்கும். இந்த இவருக்கு கிடைக்கக்கூடிய இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம் பார்த்தீங்க அப்படின்னா, எக்ஸ்போனென்ஷியல்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா 0.012 கிடைக்கும், அல்லது 0.0123ன்னு கிடைக்கும். இதைத்தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னா, இப்போ நம்ம ஏ எடுத்துப்போம். ஏ இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 0.02 டிவைடட் பை 0.012 இவரை நம்ம டிவைட் பண்ணுறோம். ஓகேவா? அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதில் தான் நமக்கு என்ன ஆன்சர் வருது, அரினியஸ் ஃபேக்டர் கிடைக்குது 1.61ன்னு கிடைக்குது. ஓகேவா? உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டாங்க தான், நான் ஒன்றும் புதுசாக சொல்லலை. நான் எழுதி வச்சுருக்கிறேன் எப்படி இதை ஸ்டெப்ஸு கொண்டு வந்தோன்னு சொல்லி. ஏன்னா சிலருக்கு வந்து டெக்ஸ்ட் புக்கை அதில் சால்வ் பண்ணியிருக்கிற மெத்தட் வந்து கொஞ்சம் ரொம்ப ஷார்ட் ரூட்டாக போனதுனால சிலருக்கு கொஞ்சம் குழப்பமாக தெரியுதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதனால தான் சொல்கிறேன். நமக்கு ஃபார்முலா தெரியும் அரினியஸ் ஈக்குவேஷன்லேருந்து, அதுதான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறோம். இது வரைக்கும் ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எப்படி T1 T2 எடுத்துக்கிறோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஃபார்முலா உள்ளதான். அதனால் இதெல்லாம் ஒன்றும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ இதுலேயே இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு பிறகு ஏலாம் கால்குலேட் பண்ணிவிடுவீங்க, இதுவும் ஓகே. இதுக்கு பிறகு இந்த எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்ம்னு வரும்பொழுது பார்த்தீங்க அப்படின்னா இதில் கிடைக்கக்கூடிய இந்த ஆன்சர் இருக்கு இல்லையா, அதாவது -18230.8 டிவைடட் பை இந்த வேல்யூவில் கிடைக்கக்கூடிய ஆன்சர் இருக்கு இல்லையா, அதுதான் -4.38.
அல்லது -4.4னு சொல்லலாம். அதுதான் நம்ம கிளக்ஸ் டேபிள் என்ன செய்கிறோம், பேஜ் நம்பர் 32 எக்ஸ்பொனென்ஷியல் ஃபார்ம்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதில் போய் நான் இப்போ பேஜை காமிச்சிருக்கேன்ல, வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். அதை மாதிரியே நீங்கள் நோட் பண்ணி அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய வேல்யூ இருக்கு இல்லையா 0.012, இதை நீங்கள் டிவைட் பண்ணால் இது நமக்கு கிடச்சிடும். அப்போது அவங்க சொல்கிற மாதிரி அரினியஸ் ஃபேக்டரி நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன இருக்கும், எனர்ஜி ஆஃப் ஃபேக்டரேஷன் நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். 1 or 2 டைம்ஸ் பாருங்கள், திரும்பவும் டெக்ஸ்ட் புக் வச்சு கம்பேர் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியாக புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு அனதர் ப்ராப்ளம் பார்ப்போம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் 4.11. இதில் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் த டீகம்போசிஷன் ஆஃப் எத்தில் அயோடைட் பை த ரியாக்ஷன் C2H5I ethyl iodide given C2H4 plus hydrogen iodide at a 600 Kelvin is 1.60 into 10 power minus 5 per second. Its energy of activation is 209 kilojoule per mole. Calculate the rate constant of the reaction at 700 Kelvin அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரேட் கான்ஸ்டன்ட் நம்மள கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா? கால்குலேட் த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன் அட் 700 Kelvin அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதில் நமக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, log K2 minus log K1. ஓகேவா? ஸோ அதுபடி பார்த்தீங்கன்னா is equal to EA by 2.303 into R. அதே தான் கிட்டத்தட்ட இதில் வந்து நம்ம மைனஸ் பண்ணுறோம். log K2 minus K1 அங்கே டிவைட் பண்ணோம், இங்கே மைனஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். இங்கே T2 minus T1 divided by T1 into T2. ஓகேவா? இப்போ நம்ம அந்தந்த வேல்யூஸை கொண்டு வந்துடலாம். K2 K1 அப்படின்னு சொல்லும்பொழுது K2 எனக்கு தெரியாது, அதுதான் நான் இப்போ கண்டுபிடிக்க போகிறேன். K1 நமக்கு கொடுத்துட்டாங்க 1.60, இது இருக்குது பாருங்கள், இருக்குது. ஆர் கேஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் T2 T1 நமக்கு கொடுத்துருக்காங்க, இங்கே பாருங்களேன் 209 கெல்வின் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் எனர்ஜி ஆஃப் சாரி 700 கெல்வின் கொடுத்துட்டாங்க. கால்குலேட் த ரேட் கான்ஸ்டன்ட் ஆஃப் த ரியாக்ஷன் 700 கெல்வின் 600 கெல்வின் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ 600 கெல்வின் அப்படிங்கிறது T1 எடுத்துக்கலாம், 700 கெல்வின் அப்படிங்கிறது T2 எடுத்துக்கலாம். அது அப்படியே அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு log K2 is equal to log K1 plus EA divided by 2.303 into 8.314 T2 minus T1. T2 minus T1 அப்படின்னு சொல்லும்பொழுது என்ன செய்கிறோம், 700 minus 600 divided by 600 into 700 இல்லையா? அதே தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. ஓகேவா? இங்கே எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் நம்ம கொடுத்துருக்காங்க பாருங்கள், இதையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? அதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் சொல்லும்பொழுது அந்த இடத்துல இதையும் நம்ம எழுதிக்கலாம் இங்கே, இல்லையா? எனர்ஜி ஆஃப் ஆக்டிவேஷன் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, 209 கொடுத்துட்டாங்க. சரியா? ஸோ அதையும் நம்ம யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுவோம் ஸ்ட்ரைட்டாகவே. இந்த 209லேயே பார்த்திங்க அப்படின்னா கிலோ ஜூல்னு சொல்லியிருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா 000ன்னு 3 0 சேர்த்துப்போம். ஓகேவா? கால்குலேஷனுக்கு நமக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா log K2 is equal to log K1. log K1 அப்படின்னு சொல்லும் பொழுது யாரோட வேல்யூ இருக்குது, K1 யாருன்னு கேட்டிங்கன்னா 1.60 இருக்காங்களே, அவரை கொண்டு வந்துருங்க. 1.60 into 10 power minus 5 per second. அது நம்ம அங்கேயே எழுதியிருக்கலாம், விட்டுட்டோம், பரவாயில்ல. திரும்ப எழுதிப்போம். ப்ளஸ் 209,000 divided by 2.303 into 8.314. ஓகேவா? நெக்ஸ்ட்டு 700 minus 600 divided by 600 into 700. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம log 1.60 into 10 power minus 5 இருக்கு இல்லையா, அதுக்கான ஆன்சர் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா -4.796 வருது. யார்? இந்த லாக் இது இருக்குது பாருங்கள், லாக் 1.60 into 10 power minus 5 இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம லாக் பார்த்தோம் அப்படின்னா -4.796 இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரியே இவங்களை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா, அதாவது இந்த 209,000 டிவைடட் பை இஏ இருக்கு இல்லையா, இஏ வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ பார்த்தீங்கன்னா 10915.46. ஓகேவா?
இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணா, ஏன்னா நான் மல்டிப்ளிகேஷன் பண்ணி தான் டைம் ஆகிட்டு இருக்குன்னு அப்படியே நான் எழுதி வச்சுருக்கிறேன் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இவங்கள நம்ம மைனஸ் பண்ணி டிவைட் பண்ணோம் அப்படின்னா 2.380 இன்ட்டு 10⁻⁻4ன்னு வரும். யாரை 700 மைனஸ் 600 டிவைடட் பை 600 டு 700 இருக்காங்க இல்லையா, பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது ஆன்சர் வரும் 2.3 இது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு log K2 is equal to இவங்களை மல்டிப்ளிகேஷன் பண்ணோம், அதாவது -4.796 ப்ளஸ் இவங்க 2 பேரும் மல்டிப்ளிகேஷன் பண்ண அப்படின்னா 2.599. இதுக்கு பிறகு இப்போ இவங்க 2 பேரும் மைனஸ் பண்ணணும், இது மைனஸ் வேல்யூ இது ப்ளஸ் வேல்யூ இல்லையா, அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா log K2 is equal to நமக்கு கிடைக்கக்கூடியது -2.197ன்னு வருது. இப்போது K2 is equal to இந்த லாக் ரைட் சைடில் கொண்டு போனீங்கன்னா ஆன்டி லாகாக மாறும் இல்லையா. அப்போ ஆன்டி லாக் பார்க்குறோம், -2.197க்கு ஆன்டி லாக் பார்க்குறீங்க, -2.197க்கு ஆன்டி லாக் பார்த்தீங்கன்னா அந்த ஆன்டி லாக் வேல்யூ தான் K2 வேல்யூ வரப்போகுது. என்ன அப்படின்னா 6.35 இன்ட்டு 10⁻³ பர் செகண்ட். இந்த பர் செகண்ட் எப்படி சார் வந்துச்சு யூனிட்னு கேட்டிங்கன்னா கான்ஸ்டன்ட் யூனிட் தான், அதனால் அதை பற்றி நீங்கள் ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம், கான்ஸ்டன்ட் யூனிட். ஸோ K2 நம்ம இப்படி தான் ஈஸியாக கால்குலேட் பண்ணுறோம். சரியா? இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நாம் மேனுவலாக சால்வ் பண்ணும்பொழுது கொஞ்சம் எரர் வரும் சில நேரத்தில். ஸோ அந்த எரரில் உங்களுக்கு பர்சன்டேஜ் வைஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் இப்போ கால்குலேட்டர் யூஸ் பண்ணுறேன், நான் ஈஸியாக போட்டுறேன், அது பிரச்சனை இல்லை. அதே நீங்கள் மேனுவலாக சால்வ் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா டெசிமல் வரும்பொழுதும் சரி, இந்த நியூமெரிக்கல் வேல்யூவும் சரி அந்தளவுக்கு அக்யூரேசியாக வரும்னு சொல்ல முடியாது, கண்டிப்பாக எரர் இருக்கும். பட் எரர் பர்சன்டேஜ் மேக்ஸிமம் இல்லாதபடி பார்த்துக்கோங்க. ரொம்ப மேக்ஸிமம் போகும்போது உங்களுக்கு மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? நிறைய பேர் கேட்குறீங்க, என்ன சார் அப்படியே இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக நம்மளால் மேனுவலாக சால்வ் பண்ண முடியுமான்னு. கண்டிப்பாக சிக்கல் இருக்குது அதில். அந்தளவுக்கு நம்ம அது எக்ஸாம் டைமில் அவ்வளோ பர்ஃபெக்டாக நமக்கு வராது. பட் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள், எரர் பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக போகாதபடி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம ரெட் கான்ஸ்டன்ட் வேல்யூ இப்போ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். இதில் என்ன ஒன்று அப்படின்னா இந்த ஆன்டி லாக் பார்க்குறோம் இல்லையா, இந்த லாக்லேருந்து இதுதான் கொஞ்சம் நிறைய பேர் குழப்பம். அந்த ஆன்டி லாக் பார்க்குறது மேனுவலாக பார்க்குறதுங்கிறது அது இதில் இருக்கக்கூடிய -2.197 இருக்காங்க இல்லையா, இதில் -2க்கு தனியாக ஆன்டி லாக் பார்ப்போம், தென் ஆன்டி லாக் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 197 தனியாக ஆன்டி லாக் மேனுவலாக பார்க்கும்பொழுது அதில் நிறைய ஸ்டெப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஆன்சரை கொண்டு வர முடியும். ஸோ இது எக்ஸாம் டைமில் அந்தளவுக்கு சாத்தியமானு கேட்டிங்கன்னா நிறைய டைம் எடுக்குது தான் உண்மையிலேயே. நம்ம கால்குலேட்டரில் ஈஸியாக போட்டுடலாம், பட் மேனுவலாக ஆன்டி லாக் பார்க்கும்போது ரொம்ப டைம் எடுக்குது. லாக் கூட ஓரளவு ஈஸியாக பார்த்துருவீங்க, அதேமாதிரி எக்ஸ்பென்ஷியல் ஃபார்மும் ரொம்ப ஈஸியாக பார்த்துருவீங்க. ஸோ ஆன்டி லாக் இந்த மாதிரி கிடைக்கும் போது பார்க்குறது கொஞ்சம் டைம் எடுக்கிறது உண்மை தான், அது ஒத்துக்க வேண்டிய விஷயம். பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. அதேமாதிரி லாக் ஆன்டி லாக் பார்க்குறது ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுட்ருக்கீங்க எப்படி பார்க்குறதுன்னு சொல்லி, அது தனி வீடியோவை போடுறேன், இன்னும் நான் அப்லோட் பண்ணாமல் தான் இருக்கிறேன். ஸோ அதை நம்ம திரும்ப பார்ப்போம் எப்படி லாக் ஆன்டி லாக்லாம் கிளாக் டேபிள் யூஸ் பண்ணி பார்க்குறது அப்படின்றது. ஓகேவா? சில இடங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக் வேல்யூ கொடுத்துட்றாங்க கொஸ்டின் பேப்பரில், சில இடங்களில் அதுமாதிரி கொடுக்குறதில்ல, நம்ம தான் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த 2 எக்ஸாம்பிள்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது, ஆல்ரெடி சொல்யூஷன் இருக்குது. அதுவே உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா ஓகே. புரியாதவங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் புரியல அப்படின்னு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். அதுக்கு தான் இதை நடத்தணும். ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.